ராகவோட பழைய வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கின அபி வந்து ராகவ் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவர்கிட்ட வந்து ரொம்ப பிரியமாக நடந்துக்கிறாங்க. ஆனால் ராகவ் வழக்கம் போல் அபி மேலே எரிஞ்சு விடுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து பழைய மறக்காமல் உன் கூட வந்து சேராமல் இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கல, நீ பண்ண துரோகம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் அக்கா வீட்டுக்காரர் கூட உனக்கும் கனெக்ஷன் இருக்கிற விஷயத்த பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அது கேட்டு அபி வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆனால் நம்ப மறுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அபியும் ராகவும் தனியாக பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள ஒன்றா சேர்க்கணும், அவங்க வந்து பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க பாட்டியும் அஞ்சலியும். அதன்படி வந்து இவங்க 2 பேரையும் வந்து ஊட்டிக்கு அனுப்பலாம். போன வாட்டியே வந்து வெளியே அனுப்பிச்சோம் ஹனிமூனுக்கு. அப்போது அவங்க ஹனிமூன் வந்து போகாமல் உள்ளூர்லேயே தங்கி நிறைய பிரச்சனை உருவாச்சு. அந்த மாதிரி இல்லாமல் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வெளியூர் போகணும், அதுக்கு ஆகாஷும் வந்து கூட அனுப்பிச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டிக்கெட் எடுக்கிறாங்க. இங்கே வந்து அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெளியூர் போகிறத பற்றி. உடனே வந்து சரி நான் போய் பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் பேக் பண்ணுறாங்க. ஆகாஷ் கிட்ட சொல்கிறாங்க. ஆகாஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் வந்து இங்கே அபியும் வந்து ராகவும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் பார்க்குறாங்க, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல, அது உன் கூட வர சுத்தமாக பிடிக்கல, உன் கூடலாம் வந்து ஹனிமூன் வரணும்னு என்ன தலையெழுத்தா, வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டுறாரு. அதனால மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படி ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டிய டிக்கெட் ஏன் கிழிச்சு போட்டீங்க, பாட்டி என்கிட்ட கொடுத்தாங்கல்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ என்ன நான் சொல்லணும் அவ்வளோதானே, உன்னை ஏன் எனக்கு பிடிக்கல என்ன காரணம்னு சொல்லிட்டு இப்போயே போய் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சொல்கிறதுக்காக போகிறாரு. பயந்து போயிடுறாங்க அபி, என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு வந்து ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. ஆகாஷும் போகட்டும் அப்படின்றாங்க. அவங்க வந்து நீங்கள் வராமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. உடனே வந்து சரி ஓகே நான் ஆஃபீஸ்க்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஆகாஷும் வந்து ராகவும் போயிடுறாங்க. சரி சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க ஒர்க்காக தானே போகிறாங்க, இதில் எந்த வருத்தமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என் அக்காவோட மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இவங்க 2 பேரும் பாவம், இவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து அஞ்சலி யோசிக்கிறாங்க. சரி ஊட்டிக்கு அவங்க போவேனா, ஆனால் ஊட்டி இங்கே கொண்டு வந்தா என்னன்னு சொல்லிட்டு இங்கே ஊட்டி மாதிரியே வந்து வீடு எல்லாத்தையும் அழகாக டெக்கரேஷன் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து ராகவும் வந்து நம்ம ஆகாஷும் வந்து அப்படியே திணறி போகிறாங்க. என்ன வீடு இப்படி இருக்கே அப்படி சொல்லிட்டு, எல்லாம் நாங்கள் தானே ஏற்பாடு பண்ணோம், ஊட்டி நீங்கள் போகலன்னா நான் ஊட்டி இங்கே வர வச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்றாங்க. உடனே வந்து அசந்து போகிறார் ஆகாஷ். ஆனால் ராகுவுக்கு இதெல்லாம் பார்க்க கடுப்பாக இருக்குது. அடுத்து சரி இந்தடா புது ட்ரெஸ் போட்டுன்னு வா, இங்கே வந்து பார்ட்டி நடக்க போகுது அப்படின்றாங்க. வந்து அக்கா ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ராகு வேறு வழி இல்லாமல் மாற்றிக்கிறதுக்காக போகிறாரு. அபிக்கும் சாரீ கொடுக்குறாங்க. அதே மாதிரி அனுக்கும் ஆகாஷுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. சரி போய் மாற்றிட்டு வாங்க, இங்கே நம்ம பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்றாங்க. அதன்படி மாற்ற போகும்போது கரெக்டாக நான் தான் ஃபஸ்ட்டு மாற்றுவேன், நீ வெளியே போ அப்படின்றாரு. இல்லை நான் தான் மாற்றுவேன், நீங்கள் வெளியே போன்றாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்துடுது. அப்போ எடுக்கும்போது 2 பேரும் முட்டிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், உனக்கு ஆல்ரெடி முளைச்சிருக்குல்ல அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் இப்போ கொம்பு முளைக்க மறுபடியும் எனக்கு முட்டுங்க அப்படின்றாங்க. உடனே யோசிக்கிறாரு, இவ தொல்லை தாங்க முடியல, எப்போவுமே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா, நிச்சயமாக முட்டணுன்றியா அப்படின்னு. ஆமாம் நிச்சயமாக முட்டணும் அப்படின்றாங்க. அப்படியா, இருடி உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக முட்டி தள்ளிடுறாரு. மாடு மாதிரி அப்படியே போய் விழுந்துடுறாங்க அபி. அட பாவி, உன்னை நான் முட்டை சொன்னால் இப்படி அட காளை மாடு மாதிரி முட்டுவேன், ஐயோ என் நெத்தி போச்சே, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மங்களா தெரியுது கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. ராக்கி பாய் ஜெயிலர், நீ பண்ண வேலை தானே இது, உனக்கு புது பேர் தான் இனிமேட்டு வைக்கணும், உனக்கு காளமான்னு பேர் வைக்கிற அப்படின்றாங்க. உடனே வந்து நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்து ட்ரெஸ் மாற்றுக்காக கிளம்புறாரு. உடனே வந்து இப்படி பண்ணிட்டாரே, இப்படி வந்து தள்ளி விட்டாரே, ஐயோ வலிக்குதே நெத்தியெல்லாம் அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு எப்போ பார்த்தாலும் வேலையாக போச்சு, நம்மளை பழி வாங்கிட்டான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இதுக்கு நான் கூடி சீக்கிரம் உனக்கு ஒரு பிளான் போட்டு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. இது ஒரு முடிவு.